வணக்கம் அவர்களே. ஒரு பிரேக்கிங் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். யாழ்ப்பாணத்தில ஒரு மிகப்பெரிய கொலை ஒன்று நடந்திருக்கிறது. ஒரு கொடூர கொலை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். இன்று தான் அந்த விஷயம் வந்திருக்கிறது. அ மானிப்பாய்ல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சுவிஸ் நாட்டிலிருந்து 67 வயதுடைய ஒரு நபர் வந்து சந்திரசேகரம் அப்படின்ற நபர் மானிப்பாய் தன் சொந்த ஊருக்கு வந்து தங்கி இருந்திருக்கின்றார். விடுமுறையில வந்து தங்கி இருந்திருக்கின்றார். இவர் தான் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். முகமூடி அணிந்த நபர்கள் வந்து உள்ள புகுந்து அவர் வந்து 8க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குத்தி கொடூரமாக கொலை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கொலை செய்த பின்னர் அவர்கள் வந்து அவருடைய பணம், தங்க நகைகளை வந்து திருட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள். அதை விட அவர்கள் சிசிடிவி கேமரா சம்பந்தப்பட்ட தடயங்களை வந்து அழித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அழித்து போட்டு தான் சென்றிருக்கின்றார்கள். மோப்பநாய திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக மிளகாய் தூளும் வந்து பாய்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு ஹைடெக்கான விஷயம் என்றே சொல்லிக்கொள்ளலாம். அது பழைய யுக்திகளோட புதுசையும் சேர்த்து, அதாவது இந்த சிசிடிவி தாண்டி செய்திருக்கிறார்கள். உண்மை சொன்னால் சந்தேகமே இல்லாம ஒரு மிக பெரும் கொடூர கொலை. சுவிஸ்லேருந்து அதுவும் ஒரு 67 வயது நபர் விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்து தங்கி நின்ற நேரத்துல, இது வெறும் திருட்டு அப்படின்றதுக்கு மட்டும் தான். திருட்டுன்றத மட்டும் நோக்கமா வச்சுக்கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லைன்னு சொல்லி சொன்னால், வேறு ஏற்கனவே முன்பகை அல்லது வேறு ஒப்பந்தம் ரீதியான விஷயமான்றது இன்னும் தெரிய வரையில. போலீஸ் விசாரணைகள்ல தெரிய வரும். ஆனாலும் இந்த மாதிரியான செய்திகள் வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வரைக்கும் அது ஒரு மிக பெரும் கவனத்தை பெறும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, யாழ்ப்பாணத்துல இருக்கிறவர்கள் தான் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்கவே இருக்கிறார்கள். கனடாலேருந்து ஆஸ்திரேலியா வரைக்குமே அவர்கள் தான் பரவி வாழ்கிறார்கள். இவ்வளவு தூரம் இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறோம். ஆனால் சொந்தமாக திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு வந்து போய் அதாவது யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போய் யாழ்ப்பாணத்துல ஒரு விடுமுறையில போய் ஒரு 2 கிழமை இருக்கிறதுல கூட, இந்த மாதிரி ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருக்குதே! அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு அவைகளோட அங்கலாய்ப்புன்னு கட்டாயம் உலகத் தமிழர்களுக்குள்ள, அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து போன தமிழர்களுக்குள்ள கட்டாயம் இருக்கும். எங்களுக்குள்ளயும் இருக்குது. தவிர்க்கவே முடியாதுன்றே சொல்லிக்கொள்ளலாம். சரிங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? இது மட்டுமில்ல, வேறு வேறு பல பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பிறகும் ஒரு பொது புத்தி ஒன்று இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, எங்கண்ட பக்கத்திலேயும் சில ஓட்டைகள் இருக்கும். எங்கண்ட பக்கத்துல இருக்கிற ஓட்டைகள்ல நாங்க சில சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னீங்கன்னா, நாங்க ஓவராக தனிமைப்படுறோம். நாங்கள் வந்து ஆக்களோட கண்ட மாதிரி பழக மாட்டோம். ஒரு சமூக மயப்படுத்தப்படுறது நாங்க சரியான குறைவு. எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை. அது சொந்தக்காரங்கள வேற வேற ஏன் சொந்தம் இல்ல. கூட பிறந்தவங்களோட கூட வந்து நாங்க ஒரு அளவோட தான் வந்து கழிச்சுக் கொள்வோம். எங்கள பொறுத்தவரைக்கும் நாங்க கூட தனியத்தான் வந்து செயல்படுறதுலேருந்து, உழைக்கிறதுலேருந்து எல்லாமே அப்படி இருந்தே சொல்லிக்கொள்ளலாம். எந்த குடும்பம், எந்த இது. இப்படி என்ற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துருவோம். இந்த சின்ன வட்டம்ன்றது சில விஷயங்களுக்கு நல்லா பொருந்தும். இப்ப உதாரணமா சொன்னா, இவர் இவர் வாழ்ந்த சுவிஸ் நாட்ல இந்த மாரி தான் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் வந்து சந்தோஷமாக வெளில வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்ன்னா, அந்த மாரி இருக்கிற மக்கள் வந்து தங்களுக்கு ஏத்த மாரி ஒரு அரசையும், ஒரு நாட்டையும் உருவாக்கிக்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கான ஒரு நாடு அரசாங்கம் இருக்கு. அத பார்த்துக்கொள்ளும். சரியா? இங்க என்ன சிக்கல்ன்னு சொன்னால், இங்க அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா, எங்களால அதையும் செய்யல. அது நாட்டையும் உருவாக்க மாட்டோம். அதுக்குரிய எந்த ஒரு அக்கறையான வேலையும் செய்யவும் மாட்டோம். சும்மா வால் பிடிக்கிறது வேற, அத விடுவோம். வால் பிடிக்கிறது, விறகு கொளுத்துறதெல்லாம் விடுவோம். சரியா? அப்ப நாங்க அடிப்படையா செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம விட்டு, இவளாம் காணும் கொண்டு இருப்போம். சும்மா சொன்னா சரி. எப்பன்டா, அவ இடம்பெயர்ந்து சுவிஸுக்கு போயிட்டான்னு சொன்னா, சுவிஸ் வந்து அவருக்கு பொருத்தமான நாடு தான். அப்ப அந்த நாட்டுக்கு போனவர் அங்கேயே இருந்திருந்த எண்ணமே தப்பியிருப்பார். பலர் வந்து இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு, யாழ்ப்பாணம் பக்கம் போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம் தான் உண்மையில. அப்படி இருக்கைக்கும், சரி இடையில இருக்க விடுமுறைக்கு போவோம்ன்றா கூட, அவர வந்து அந்த 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 லொக்ல சின்ன ஒரு காலத்துக்குள்ள 2 1 மாசம் அதுக்குள்ள போய் தங்கி நிக்கிறதுக்குள்ள கூட, அதுக்குள்ளேயே இருக்கிற துர்ப்பாக்கியம் நடக்குதுன்றது வந்து உண்மையில ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். 67 வயசுல தனிப்பட்ட வகையில போற அளவுக்கு, தனிப்பட்ட அதான் கொலையில முடியிற அளவுக்கு தனிப்பட்ட வகையில போற அளவுக்கு 67 வயசுக்காரருக்கு திராணி இருக்கான்னு கேட்டா, இருக்கலாம். இல்லைன்னு சொல்லல. அது என்னங்க நக்கல் அப்படி. அதெல்லாம் தாண்டி, இது வெறும் திருட்டுக்கு மட்டும் தான் நடைபெற்றான்றது மேல தெரியல. ஏன்னா அது திருடிக் கொண்டு போறான்றத வந்து திசை திருப்பத்துக்காக கூட அத செய்து கொள்ளலாம். சொன்னால் ஒரு சரியான சந்தேக நபர்கள் இல்லாமல், வெறும் திருட்டுன்ற ஒரு கோணத்தில போலீஸ் அந்த விசாரணைல திசை திருப்பணும்ன்றதுக்காக கூட, வந்துட்டு அத செய்து போட்டு வேறொரு விஷயத்துக்காக, பிறகு திருடிக் கொண்டு கூட போகலாம். பார்க்கலாம் இது எப்படி வந்து போப்போது அப்படின்னு. அதாவது இந்த விசாரணைகள். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா இதுதான். நாங்கள் அதிகமாக தனிப்பட்ட ரீதியில செயல்பட்டு கொண்டிருக்கிறதால தான், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது. இப்போ உதாரணமா சொன்னா, இந்த திருட்டு, இந்த கொலை இது எல்லாமே உலகத்துல எல்லா நாட்டிலுமே இருக்கிற விஷயம் தான். இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சரியா? நாங்கள் என்ன எங்க எங்க இது பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எப்படி அதாவது நாங்க எப்படி சமூகமா நடந்து கொள்றோம்ன்றத பொறுத்து தான், அது அந்த கண்ட்ரோல் வந்து இருக்கு. இப்ப மற்ற நாடுகள்ல ஒரு அளவு தான் இருக்கு. இங்க ஏன் இது அதிகரிக்குது? அல்லது ஏன் கொடூரமாக நடக்குது? அப்படின்னு திரும்ப திரும்ப அதே பாணி நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கு எங்கள்தான் வந்து இந்த பிழைய நாங்கள் ஏத்துக்கொள்ளணும். அதான என்ன? இந்த சமூக மயப்படுத்தப்படாத விஷயம். இதே இவர் இருந்த வீட்ல இன்னும் 10 பேர் இருக்கணும்னு சொன்னா, கூச்சல் போட்டும் தலை ஓடி இருப்பான்.
விளங்குதா? இல்ல என்ன அது தடுத்து நிறுத்தப்படுது. ஏன்னா இப்ப 10 பேர் இருக்கைக்கு நீங்க எத்தன பேரோட வரணும்? எப்படியும் இப்படி இப்படி இறங்குறவனெல்லாம் பார்த்து தான் வருவான். வேலைக்கு 10 பேர்ன்னு சொன்னா அவங்க 20 பேர் வருவாங்க. 20 பேர் இறங்குனா ஈஸியா பிடிக்கலாம். இல்ல அது 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 கஷ்டம். 20 பேர் திரட்டுறதே இந்த மாரி வேலையே கஷ்டம். மற்றது என்ன அப்படி செய்துட்டாலும் ஈஸியாக புடிக்கக்கூடிய மாரி இருக்கும். ஏன் சொன்னா அத நீங்க உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு வேலையுமே வந்து தனி ஒருத்தன் பிளான் பண்ணி செஞ்சான்னு சொன்னா பிடிக்கிறது இருக்கிறதுக்குள்ள தான் கஷ்டம். அதே அவன் ஒரு 50 பேர சேர்த்து செஞ்சான்னு சொன்னா சரியான ஈஸியா இருக்கும் பிடிக்கிறது. அது அப்ப அந்த 50லேருந்து அப்படியே குறைஞ்சு கொண்டே போகும். அப்ப இது ஒரு 2 பேர் 4 பேருக்குள்ள செய்திருக்கணும்னு சொல்லி சொன்னால், பிடிபட மாட்டான்னு சொல்லவே இல்ல. அது ஈஸியா பிடிக்கக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் நடந்துட்டு ஒரு 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 உயிர் போயிட்டு. இதுக்கு பிறகு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த இடம் சட்டம் ரீதிyapட்ட விஷயங்கள். சரியா? ஆனா தொடர்ச்சியா நடந்துதான் இருக்கு. பிடிக்க நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, இங்க என்ன 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 விஷயம்? அப்ப அதான் இங்க பிரச்சனை. என்ன சொன்னா, ஒவ்வொரு கல்லும் பிடிக்கிறோம் செய்தன்றது எல்லா நாட்டிலயும் இது நடந்தது. தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. அது யாழ்ப்பாணத்தில் மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இந்த தனிப்பட்டதுன்னு சொல்லிக்க, நாங்கள் எங்கள்ல இருந்து தான் அந்த மாற்றத்த ஆரம்பிக்கணும். அதான் சொன்ன மாதிரி. நாங்கள் எவ்வளவுக்கு சமூகமயப்படுத்தப்படுறோம், 4 பேரோட கதைக்கிறோம், 4 பேரோட சேர்ந்து இருக்கிற மண்டைக்கு தான் இது வந்து நடக்காது. இந்த இப்படி ஒரு காலம் எங்கள்ட்ட இருந்தது என்பதற்கு முன்னம் இதே மாரி தான் சமூகம் மயப்படுத்தப்பட்டு நாங்கலாம் இருந்திருக்கிறோம். போருண்ட ஒரு பக்க விளைவுண்டே சொல்லலாம். அந்த தனித்தனியா இதுன்றது. அதை விட எங்களுக்கு ஏற்கனவே இருந்த ஒருத்தோட ஜீனா கூட இருக்கலாம். வர இந்த மாதிரி நாளு அதாவது என்ன உலகம் இப்பதான் இதெல்லாம் அனுபவிக்குது. நாங்கள் எல்லாத்தையும் வந்து அட்வான்ஸ் ஆயே கொஞ்சம் அனுபவிக்க தொடங்கிட்டோம். உலகம் செய்றதுக்கு முன்னமே நாங்கள் தமிழர்கள் வந்து அதில உடனே கடைப்பிடிச்சு செய்துடுவோம். அது நல்ல முன்னெச்சு செஞ்சுருவோம். அது பிறகு தான் தெரியும். இல்ல இது பிழையண்டு. எல்லாரும் தாங்களே அதி புத்திசாலிகள் நினைச்சு கொண்டு தான் நம்ம யாழ்ப்பாணத்தில வாழ்றோம். யாழ்ப்பாணம் 4,00,000 பேரும் 4,00,000 சாதி, 4,00,000 அதி புத்திசாலிகள்ன்னு தான் எடுத்துக்கொள்ளணும். ஆளாளுக்கு ஒரு நாட்ட பிரிச்சு குடுத்தாரு. உலகத்துல இருக்கிற நாடுகள தாங்களே நடத்துவோம் என்ற அளவுல தான் வந்து அவருடைய சிந்தனை இருக்கு. இதுல பிழை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா என்ன, இவ்வளவு அதி புத்திசாலிகளும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் வந்து பிரச்சனை. அதான் இங்க சிக்கலே காரணம். இவ்வளவு பேரும் தனித்தனியா சிந்திக்கிறார்கள். இவ்வளவு பேரையும் ஒரே இடத்துல வச்சிருக்கிறது தான் சிக்கல். ஜோர்ஜ் பேங்க்ல யாழ்ப்பாணத்துல இருந்த கிரவுட்டுக்கு எவ்வளவோ வெளிநாட்டுக்கு போய் சேர்ந்துட்டது. இன்னும் போய் கொண்டிருக்குது. அப்படி போய் சேர்ந்தும் கூட மிச்சமா இருக்கிற இவ்வளாக்களே வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் உண்டு. அதாவது யாருமே வெளியில போகாம இதுக்குள்ள இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும்ன்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு இது பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மனசாந்தி அடைந்துன்னு போறதான் வந்து இப்ப இருக்கிறதுக்குள்ள ஒரு வழி என்று சொல்லணும். அவ்வளவுதான். இல்லன்னா இதுக்குள்ள மேலதைய கதைக்கிறேன்னு சொன்னா வந்து, நாங்க புத்தர் மாதிரி பேசாமல் அந்த லெவலுக்கு போயிட்டு கதைச்சிருவோம். இல்லன்னு சொல்லி சொன்னால் வேற வழியே இல்ல. அதனால ஹிட்லர்ன்ற வழி தான் இருக்கு.